இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்று மற்றும் இறப்பு சான்று பெறுவதற்கு நீங்கள் முகாம் மூலம் அப்ளை செய்து ஈஸியாக பெற முடியும். இதற்காக பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் அப்ளை செய்து நீங்கள் பெற முடியும். இந்த முகாம் எங்கு நடைபெறுகிறது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து உங்களுடன் stalin.tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு துறைகள் சேவைகள் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதிலே திட்டங்கள்னு சொல்லி வரும். இதில் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபோட்டோவிலே சேவைகள் தகுதிகள் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன சேவைகளை இந்த முகாமில் நீங்கள் பெற முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிறப்பு சான்று இறப்பு சான்றுன்னு சொல்லியிருக்கும். பிறப்பு சான்று பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மருத்துவமனை சான்றிதழ், தாய் சேய் பாதுகாப்பு அட்டை, தந்தை தாய் ஆதார் அட்டை இதெல்லாம் தேவைப்படும். இதுவே இறப்பு சான்று நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, மருத்துவர் சான்று, எரியூட்டு மைய சான்று, ஆதார் அட்டை, இறந்தவர் அல்லது மனுதாரருடைய ஆதார் அட்டைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து தேவைப்படும் ஆவணங்கள். இதே வந்து டீட்டெயிலாக பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கொடுத்துருப்பாங்க. தகுதிகள் என்ன, தேவையான ஆவணங்கள் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்று இறப்பு சான்றுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிறப்பு சான்று தகுதிகள் எதுவும் கொடுக்கல. தேவையான ஆவணங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். மருத்துவ சான்றிதழ், தாய் சேய் நல பாதுகாப்பு அட்டை, தந்தை தாயின் ஆதார் அட்டை இதெல்லாம் பிறப்பு சான்று வாங்குறதுக்கு தேவைப்படும். இது இறப்பு சான்றிதழ் இருந்தால் தேவையான ஆவணங்கள் வந்து மருத்துவ சான்று, எரியூட்டு மைய சான்று, ஆதார் அட்டை, இறந்தவர் அல்லது மனுதாரருடையதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடைபெறுது இல்லைனா வெப்சைட் ஹோம் பேஜில் வந்து முகாம்களின் விவரம் அறியன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மாவட்டம், முகாம் தேதி, அட்டவணை சொல்லி கொடுத்துருப்பாங்க. 17ஆம் தேதி முகாம்கள் எங்கெல்லாம் நடைபெற சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் காலையிலே வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, முகாம் நடைபெறும் தேதி, நடைபெறும் இடம், அதோட லொக்கேஷன், எந்த வட்டத்தில் நடைபெறுது அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அந்த 17ஆம் தேதி வந்து முகாம் நடைபெறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த முகாமில் போயிட்டு தேவையான ஆவணங்கள்லாம் கொண்டு போயிட்டு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணி உடனடியாக இந்த சான்றிதழ்கள்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.